ஜூலை 14ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தி, விநாயகர் வழிபாடு மிகவும் சிறப்பு. இன்றைய கோச்சாரம் மற்றும் திதி, நட்சத்திரம், யோகம், கரணம் போன்றவற்றின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது சூரிய பகவான் இன்று நல்ல அமைப்பில் உள்ளார். எனவே மருத்துவம் சம்பந்தப்பட்ட அலோபதி மருத்துவம், அரசு சம்பந்தமான வேலைகள், பதவி உயர்வு சம்பந்தமான வேலைகள் அல்லது பேச்சுவார்த்தைகளை இன்று தாராளமாக செய்யலாம். சந்திரனுடைய அமைப்பு இன்று மதியம் 12:30 மணிக்கு மேல் நல்ல அமைப்பில் உள்ளதால் 12:30 மணிக்கு பிறகு பயணம் சம்பந்தமான விஷயங்கள், மளிகை பொருட்கள் வாங்குவது, பால், தண்ணீர் போன்ற விஷயங்கள், அதுக்கான வேலைகள் நீங்கள் செய்யலாம். செவ்வாய் என்ற கிரகம் இன்று மாலை 4:15 மேலே தான் நல்லா இருக்கு. அப்போ ரியல் எஸ்டேட் சம்பந்தமான, வீடு வாடகைக்கு விடுவது, புதிய வீடு பார்ப்பது, வாங்குவது போன்ற விஷயங்களை செய்வது, கனரக வாகனங்கள் போன்ற விஷயங்கள் செய்வது, இதெல்லாமே மாலை 4:15 மேலே நீங்கள் செஞ்சுக்கலாம். புதன்கிற கிரகம் மதியம் 12 மணி வரை நல்லா இருக்கு. அதற்கு பிறகு புதன் சரியில்லை. அப்போ ஏதாவது கொரியர் அனுப்புவது, ஒரு செய்தி அனுப்புறது, ஒரு புதிய லெட்டர், இமெயில் அனுப்புறது, இதெல்லாமே மதியம் 12க்கு முன்னால் செய்வது உங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான அமைப்பை தரும். அதே மாதிரி தான் ஸ்டேஷனரி போன்ற எழுது பொருட்களையும் 12க்கு முன்பு செய்வது நல்லது. குரு பகவான் இன்று நாள் முழுக்க நல்ல நிலையில் இருப்பதால் பணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், தங்கம், நகை, பங்குச்சந்தை முதலீடு போன்ற விஷயங்கள் நாள் முழுக்க செய்யலாம். சுக்கிரன் மாலை 4:15 மேலே தான் நல்லா இருக்கிறதுனால சுக்கிரன் வாகனம், நகை போன்ற விஷயங்கள் ஈவினிங் 4:15 மேலே அந்த விஷயங்களை செய்வது நல்லது. சனி பகவானும் அதே மாதிரி ஈவினிங் 4:15 மேலே தான் நல்ல பலத்தை வாங்குகிறார். எனவே வம்பு வழக்கு, சண்டை சச்சரவு, கோர்ட் கேஸ், வக்கீலை பார்க்கறது இதெல்லாமே ஈவினிங் 4:15 மேலே பண்ணலாம். பூமி பூஜை, பூமி போர் போடுவது போன்ற விஷயங்களும் 4:15 மேலே ஆலோசிப்பது நல்லது. ராகு மற்றும் கேதுக்கள் இன்று நாள் முழுக்க நல்லா இருப்பதால் பரிகாரம், ஜோதிடம் போன்ற விஷயங்கள், புதிய சாஃப்ட்வேர் வாங்குவது, எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் சேஞ்ச் பண்ணுறது இதெல்லாமே திங்கட்கிழமை தாராளமாக செய்யலாம். இன்றைய தினம் அவாய்ட் பண்ண வேண்டிய உணவுப் பொருள்னு பார்க்கும் பொழுது கேது சம்பந்தப்பட்ட கொள்ளு மற்றும் சிக்கன், கோழி இறைச்சி வகைகள் இன்று தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை தரும். இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.